வெல்கம் டு ஹாப்பி லைஃப் வாவ் லைஃப். இன்றைக்கி மார்னிங் என்னோடய ஃபுல் டே vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போகிறோம். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான வீடியோ இது எனக்கும் எங்கள் ஃபேமிலிக்கும் ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. என்னென்ட்டு நான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்கிறேன். மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் லஞ்செல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் நானும் அம்மாவும் கிளம்பியிருக்கோம். அம்மா சூப்பராக ரெடி ஆகிட்டு நானும் கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் போட்டுட்டு கிளம்பியாச்சு. என்னோடய ஒயிட் குர்த்தா அப்புறம் பிளாஸோ போட்டுட்டு சூப்பராக கிளம்பியாச்சு. கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா ரொம்ப ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது ட்ரெயினில். அதனால் சரி இதுவே போட்டு கம்ஃபர்டபுளாக கிளம்பியாச்சு. மும்பையில் இப்போ வின்டர் சீசனால் கொஞ்சம் மூடியாகவே இருக்கும் கிளைமேட். அதனால் கொஞ்சம் ஓகே, மத்தியானம் போல் கிளம்புறது ஓகேவாக தான் இருக்கும். ஈவினிங் கொஞ்சம் நல்லாவே குளிர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நைட்டு சொல்லவே வேண்டாம். அதனால் சரின்ட்டு ஆஃப்டர்நூன் மாதிரி டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நானும் அம்மாவும் கிளம்புனோம். நாங்கள் போகிற வழியில் ஸ்டேஷனுக்கு தான் போகணுன்ட்டு இங்கேருந்தே நாங்கள் ஆட்டோவே போயாச்சு. இன்றைக்கி சாட்டர்டே தான் நாங்கள் ஷூட் பண்ண வீடியோனா இது. சாட்டர்டே கொஞ்சம் ரஷ் கம்மியாக இருக்கும் மும்பையில். அதனால் சரி சீக்கிரம் கிளம்பிட்டு சீக்கிரம் போயிட்டு வந்துடலான்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு குட்டி கிளிப் இதுக்கு. ஒன் ஹவர் ட்ராவலுக்கு அப்புறம் ஃபைனலி இன்னொரு ஸ்டாப்க்கு இறங்கியாச்சு. அங்கேருந்து இன்னொரு ட்ரெயின் மாறிட்டு அங்கே போயிடும். மும்பையோட லோக்கல் ட்ரெயினோட கிளிப் உங்களுக்கு மோஸ்ட்டாக மும்பையில் இருக்கவங்களுக்கு தெரியும் நம்ம லோக்கல் ட்ரெயின் எப்படின்னு. யாராவது வேறு எங்கேயாவது இருந்து பார்க்கிங்கன்னா இது உங்கள் குட்டியான கிளிப்பு. இன்னொரு ட்ரெயினுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நானும் அம்மாவும் உட்காந்துருந்தோம். அப்போவும் இன்றைக்கி மத்தியானம் தான் நாங்கள் கிளம்பியிருக்கோம். அப்போவும் ரஷ் இருக்குது ஸ்டேஷனில். சரின்ட்டு நாங்கள் பாட்டு உட்காந்துருந்தோம். ட்ரெயின் வந்தோடனே கிளம்பிடலாம் அப்படின்ட்டு. ஃபைனலி நாங்கள் ரீச் ஆயாச்சு. நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா மாட்டுங்கா ஸ்டேஷனுக்கு. மும்பையில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் தெரியும் மாட்டுங்கா ஸ்டேஷன். நாங்கள் இருந்தது இங்கே மாட்டுங்கா சைடில் தான். மும்பையில் மாட்டுங்காவில் இருந்தோம். இப்போது நவி மும்பை சைடில் நாங்கள் ஷிஃப்ட் ஆகிட்டோம். நாங்கள் பிறந்து என் ஸ்கூல் எல்லாமே நாங்கள் இந்த மாட்டுங்காவில் தான் பண்ணோம். இதுக்கே எங்களுக்கு ஒரு பெரிய மெமரி இருக்குது எங்கள் ஃபுல் ஃபேமிலிக்கு. அரவுண்ட் 21 இயர்ஸ் நான் மும்பையில் தான் நாங்கள் எல்லாருமே இருந்தோம். இப்போ தான் ரீசெண்டாக நவி மும்பையில் ஷிஃப்ட் ஆகிருக்கோம். ரொம்ப மாறிட்டு மும்பை சைடில் மாட்டுங்கா சைடில் வந்து பார்க்கையில நாங்கள் ஏன் இங்கே வந்தோம்னா இங்கே கொஞ்சம் அகர்பத்தி பூஜைக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கொஞ்சம் கம்மியான ரேட்டு கிடைக்கும். அதனால் கொஞ்சம் நிறைய பல்காக வாங்கிட்டு போயிடலான்ட்டு அது வாங்கிட்டு வந்துட்டோம். மும்பையில் நான் ஸ்கூல் படிக்கிற டைமில் இந்த பில்டிங் கட்டிகிட்டு இருந்தாங்க. ஃபைனலி முடிச்சிட்டாங்க. இப்போது இனாக்ரேட் ஆகிட்டான்னு தெரியல. பட் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். திருப்பி நாங்கள் ஸ்டேஷன் போயிட்டு ஸ்டேஷன்லேருந்து அங்கே வீட்டுக்கு போயிடுவோம். நிறைய பேர் யோசிக்கலாம் இன்னும் ஜஸ்ட்டு ஒரு பிளேஸ் தான்ட்டு. ஆனால் ஒரு பிளேஸ்க்கு மெமரி ரொம்ப பெருசு. அதுவும் எங்களுக்கெலாம் 21 இயர்ஸ் நாங்கள் ஒரு மாட்டுங்கான்ட்டு ஒரு சைடில் இருந்துட்டு இப்போது ஷிஃப்ட் ஆகிருக்கோம். இதுவும் மும்பை தான். பட் மும்பையில் இருக்கவங்களுக்கு தெரியும் மும்பை அண்ட் நவி மும்பை வேறு அப்படின்ட்டு. எனிவே சேஞ்சஸ் ஹேப்பன்ஸ். சூப்பராக உங்களுக்கு ஒரு குட்டி கிளிப் என்னோட ட்ராவல் பண்ணுங்க வாங்க. நானும் டாக்ஸியில் போயிட்டுருந்தேன். மும்பை சைடில் மோஸ்ட்டாக டாக்ஸிஸ் இருக்கும். ஆனால் நவி மும்பை சைடு அப்புறம் பேண்ட்ரா அந்த மாதிரி க்ராஸ் பண்ணோன்னா ஆட்டோஸ் தான் நிறையா இருக்கும். இதெல்லாம் நான் ஸ்கூலுக்கு போகிற ரூட்டு தான். நானும் அம்மா அண்ணன் 3 பேரும் டெய்லி 2 டைம்ஸ் நாங்கள் இங்கே க்ராஸ் பண்ணிகிட்ருப்போம். மும்பைக்கு இது மகேஸ்வரி உத்யான் ரொம்ப ஃபேமஸானது. மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் மும்பையில் இருக்கவங்களுக்கு. உங்களுக்காக குட்டி கிளிப். டாக்ஸியில் போயிட்டுருக்கனால கொஞ்சம் தான் என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடிஞ்சுது.
கொஞ்ச நேரம் வீடியோ ஷூட் பண்ணிட்டு அப்புறம் எனக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிட்டு வீடியோ வச்சுட்டு கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஃபைனலி எங்களோட ஸ்டாப் வடாலா ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. வடாலாலேருந்து திருப்பி நாங்கள் இங்கே நவி மும்பை சைடு நாங்கள் ட்ரெயின் பிடிச்சி போயிடுவோம். 5:25க்கெலாம் வீட்டுக்கு வந்தாச்சு. நல்லா பல்காக நிறையா வாங்கிட்டு வந்துட்டோம். அது எதுக்குன்னு அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். சரி போயிட்டு வந்தோன்ட்டு காந்தா பஜ்ஜி அப்புறம் வடைப்பாவு சமோசா பாவெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். மத்தியானம் வந்து தான் நாங்கள் லஞ்சே சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டோம். இப்போ கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் வரப்போகுது. எங்கள் சொசைட்டியில் அழகாக கிறிஸ்மஸ்க்கு டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. நைட்டு கொஞ்சம் ஷாப்பிங்க்கு போக வேண்டியது வேலை இருந்துச்சுன்ட்டு நானும் நைட்டு போல் ஒரு குட்டி வாக் மாதிரி போயிட்டு நாங்கள் நல்ல வீடியோலாம் ஷூட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்படி தான் என்னோடய டே போச்சு. உங்களுக்கு என்னோடய வீடியோ எப்படி பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது மெமரி தான் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. டாடா பை.